ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு கோலம் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இங்கே இருந்த மல்லிகைப்பூலாம் எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். இதில் வந்து 2 ரகம் இருக்குது. சூப்பராக இருக்கும், வாசனை எல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து காலையில் எந்திரிச்சு கதவை திறந்த உடனே அப்படி ஒரு மனம் மணக்கும் இந்த மல்லிகைப்பூவு. முள்ளங்கி இருக்குது. இப்போ இதை வச்சு சாம்பார் செஞ்சுடுவோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பருப்பு நனைய வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் போட்டுக்கலாம், 2 விசில் விட்டுக்கலாம். சாம்பாருக்கு எல்லாம் முள்ளங்கிலாம் போட்டாச்சு. சாம்பார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். சாம்பார் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சுட்டு நைட்டு இட்லியோ தோசையோ எதுக்குனாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், கீரை வந்து நேற்று வந்திருந்தது, வாங்கியிருந்தேன். சூப்பராக தலை நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. இதை இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நறுக்கிட்டு கீரை பொரியல் பண்ணிடலாம். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலு. கீரையை அடுப்பில் வச்சுட்டேன். கீரை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு வந்து பச்சை மிளகாய் 2, தேங்காய் கொஞ்சம், சின்ன ஜீரகம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், இது எல்லாத்தையும் அரைச்சி கடைசியாக இறக்கும்போது இதை போட்டு பிரட்டி வச்சிடலாம். அவ்வளோதான். கீரை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த தேங்காய் துருவலை வந்து இதில் துருவி போட்டுக்கலாம். எல்லாமே வந்து சமைச்சு முடிச்சாச்சு. பாருங்கள், சாப்பாடு வந்து வடிச்சிட்டு ஹாட் பேக்கில் வந்து மாற்றிட்டேன். ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு இருக்க மாட்டேங்குது. ஸோ ஹாட் பேக்கில் வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தாங்குது, கொஞ்சம் நேரம் வரைக்கும். சூடாக நல்ல சாப்பாடு வடித்தாச்சு. நான் வந்து காலையிலே வந்து சமையல் எல்லாமே முடிச்சிடுவேன். ஏன்னா இந்த வெயிலில் அடுப்படியிலேருந்து எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறமா அதுக்கு ஊற்றிக்க வந்து இன்றைக்கி ஃப்ரைடேனால முள்ளங்கி சாம்பார். சூப்பராக மாங்காய்லாம் போட்டு கொஞ்சம் புளிப்பாக நல்ல சாம்பார் வச்சாச்சு. கொத்தமல்லியெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு நல்ல ஒரு சூப்பரான சாம்பார் வச்சாச்சு. பொரியல் வந்து அரைக்கீரை பொரியல் சூப்பராக நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா இருந்தது. சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி அரைக்கீரை பொரியலும் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷலு. நாளைக்கு என்ன ஸ்பெஷல்ன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.